கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the blessed name of the Lord be glorified. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. May the Lord speak to each and every one of you watching this program. நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord who is almighty always with us. இந்த பூமியிலே இப்போது காணப்படுகிற சூழ்நிலையை கண்டு கலங்க வேண்டாம். We should not fear looking at the situations that we have in this world. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருப்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We should believe that the Lord is with us in all situations. இந்த நாட்களிலே கவலைப்படாதிருங்கள் என்ற தலைப்பிலே நம்ம செய்தி கேட்க போகிறோம். This day we are going to listen a message on the topic do not worry. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்தபோது மனிதர்களை பார்த்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். When our Lord Jesus was ministering on this earth, he spoke to the people always do not worry. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். Let me read Matthew chapter 6 and verse 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். Therefore do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is in its own trouble. ஆண்டவராகிய இயேசு மனுஷனை பார்த்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். The Lord Jesus looking unto men and women says do not worry. இந்த உலகத்தில் கவலைப்படாத மனிதன் யாராகிலும் இருக்க முடியுமா? Can there be any man who doesn't worry in this world? நீங்கள் சொல்லலாம், பணக்காரருக்கு ஒரு கவலையும் இல்லை. You may say the rich people do not have to worry about anything. செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. The rich people have so much money, so they don't have to worry about anything. நாங்கள் ரொம்ப எளிமையாய் இருப்பதனால் கவலைப்படுகிறோம் என்று சொல்லலாம். You may say because we are poor, we have to worry about so many things. ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல எல்லா மனுஷரும் கவலைப்படுவார்கள். Just as the Lord Jesus said, all men and women will worry. பணக்காரர்களுக்கு பணத்தை குறித்து கவலை இருக்காது, வேற ஏதோ ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கும். Maybe the rich people may not have to worry about money, but then still they will have problems and they will have things to worry. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் வருகிறது. For each and every man, different sorts of things are there for them to worry. கவலை மனிதனுடைய இருதயத்தை ஒடுக்கும். Worry will harden man's heart and it will suffer it. ஏன் இன்றைக்கு எல்லா மனிதரும் கவலைப்படுகிறார்கள்? Why all men are worrying these days? ஆண்டவர் மனிதனை படைக்கும் போதே அவனை கவலைப்படக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவராக படைத்தாரா? Did God create man as a human being who have to worry? அப்படி மனிதனை தேவன் கவலைப்பட வேண்டிய ஒரு மனிதனாக படைக்கவில்லை. The Lord did not worry man in his creation that he has to worry. அவன் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்பதற்காக தான் ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் படைத்த பிறகு அவனை படைத்தார். The Lord created man after all creations because he should not worry about anything. மனிதன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது என்பதற்காக அவனுக்கு முன்னமாகவே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். Man should not worry about tomorrow, and that's why God prepared everything before creation of man. தேவன் மனிதனை சிருஷ்டித்து பிறகு மறுநாள் அவனுக்கு தேவையான ஆகாரங்களை மற்ற எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருந்தால் மனிதன் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியவனாய் இருந்திருப்பான். Suppose God created man and after that he started creating all that man needs, then a man would be in a situation to worry about tomorrow. ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. But then God did not do like that. எல்லாவற்றையும் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவனுக்கு தேவையான கனிகள் எல்லாவற்றையும் அவனுக்கு ஆகாரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு பிறகுதான் மனிதனை சிருஷ்டித்தார். First the Lord created everything that man needs, including his food and all needs. After that alone he created man. தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டிப்பாரானால் அவனை கவலைப்படுகிறவனாய் அவர் சிருஷ்டிக்க மாட்டார். Yes, the Lord is creating man. You think he will create man as a human being who is supposed to worry? ஆனால் இன்றைக்கு எல்லா மனிதரும் கவலைப்படுகிறோமே. But then today we all worry.
அதுவும் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். Particularly, Jesus says, when in his teaching, do not worry about tomorrow. அப்படியானால் மனிதனுக்கு கவலை எங்கிருந்து வந்தது? In that case, where does worry come from for all man? எப்பொழுது மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அப்பொழுதே அவனுடைய உள்ளத்திலே ஒரு கவலை வந்துவிட்டது. The day man disobeyed God's word, worry entered his heart. ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற வரையும் அந்த ஏதோம் தோட்டத்தில் ஒரு நாளும் அவனை கவலைப்பட்டதாக வேதம் சொல்லவில்லை. As long as Adam obeyed God's word, the Bible says he was not worried for anything. ஆனால் பிறகு ஆதாமினுடைய சந்ததியின் வழியாக வந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் கவலை வந்துவிட்டது. But then, starting from Adam, all his descendants face worries in their lives. அப்படியானால் மனிதனுக்குள்ளே கவலை எப்படி வருகிறது? In that case, we have to see how does worry come into man's heart. மனிதனுடைய உள்ளத்திலே கவலை வருவதற்கு அவனுடைய பாவமே காரணமாக இருக்கிறது. Yes, it is a sin that is the cause of all worries in man. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறின பிறகு தேவன் அவனை பார்த்து சொன்னது, After Adam disobeyed God's word, the Lord is speaking to him. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமியில நீ உயிரோட வாழ்ற நாள் மட்டும் வருத்தத்தின் பலனை நீ புசிப்பாய். அனுதினமும் வேர்வை சிந்தி அதன் மூலமாய் வருத்தத்தின் அப்பத்தை நீ புசிப்பாய் என்பதாக ஆண்டவர் சொன்னார். The Lord is speaking to Adam after his fall. He says, you will suffer hard in this world. You will toil. You will shed tears. You will work sweating. But then you will eat food of sorrows. You will not have peace of mind on this earth. அப்படியானால் இந்த ஆதாம் அந்த நிலைக்கு வர காரணம் தேவனுடைய வார்த்தையை ஆதாம் மீறினதே தள்ளிவிட்டதே காரணமாக இருக்கிறது. That simply means all these are because of Adam's disobedience to God's word, and all these are because Adam failed to keep God's word. அன்றைக்கு ஆதாம் தான் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டதாக ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிடுகிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். Yes, the Bible says that Adam disobeyed God's word. That happened that day. But then today also we see all are disobeying God's word, and none of the men is keeping God's word. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை தள்ளி விடுகிறதை பார்க்க முடிகிறது. Today we are able to see even Christians in the church are disobeying God's word. மனிதன் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிடும் போது அவன் கவலைப்பட வேண்டியவனாக இருக்கிறான் என்பதுதான் சத்தியம். Yes, the truth is that whenever man fails to keep God's word, he has to go through the consequences. மனிதனுக்கு கவலை ஏன் வருகிறது என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழ்வது மட்டுமே வாழ்க்கை என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். Why worries come into man's life? It is because he thinks that life is nothing more than life on this earth. மனிதன் இந்த உலகத்திலே விட்டு போகும்போது இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவன் அறிந்தால் இந்த உலக வாழ்க்கைக்கு அவன் கவலைப்பட மாட்டான். Suppose man is aware of the fact that after his life on this earth, he still has another life. He will not worry about things of this world like he is doing now. இங்கே இயேசு நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற மனிதர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள்? Here Jesus is saying, do not worry about tomorrow. He is addressing to a people. Now the question is, what kind of people are these men and women that Jesus is addressing? நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிற அவர்கள் அதை தாண்டின ஒரு நல்ல நாட்கள் அவர்களுக்கு இருக்கிறது, நல்ல வாழ்வு இருக்கிறது என்பதை அறியாததன் நிமித்தமே அந்த நாளுக்காக கவலைப்படுகிறார்கள். Yes, people are worrying about tomorrow because they are ignorant of the truth that there is much more. There is a lot more after that, and because of that they are worrying about tomorrow. So எல்லா மனுஷரும் கவலைப்படுகிறார்கள். இதற்கு என்ன தீர்வு? இந்த கவலையில் இருந்து மனிதன் விடுபடுவதற்கு என்ன தீர்வு என்பதை பார்க்க போகிறோம். Yes, all men are worrying,
But now we have to see what is the solution to these worries. 1 பேதுரு 5 ஏழாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். We are going to read the verse that has been written in 1 Peter chapter 5 and verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். For he cares for you, cast all your care upon him. நம்முடைய கவலைகளை தேவன் மீது வைத்து விட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said that we have to keep all our burdens on the Lord. நம்முடைய கவலையை எந்த விதத்திலே தேவன் மீது நம்ம வைக்க முடியும்? In what manner can we do this? How can we cast all our burdens on the Lord? அவர் மேல உள்ள நம்பிக்கை நிமித்தமே நாம் அவர் மீது கவலைகளை வைக்க முடியும். The only way is faith on him. Only by faith we can do this. அவரை நம்பாத ஒருவர், விசுவாசிக்காத ஒருவர் தேவன் மீது தன்னுடைய கவலைகளை வைக்க முடியாது. A man who doesn't believe in the Lord can never do this. இந்த இடத்துல சொல்லப்பட்ட 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Here let me also point out the verse 8. Be sober, be vigilant, because your adversary the devil walks about like a roaring lion, seeking whom he may devour. உங்கள் கவலையிலே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The Lord desires that you should be vigilant in the midst of all your worries. உங்கள் உள்ளத்திலே எதையாகிலும் குறித்து சிறிதளவு கவலை வரும்போது அதை பிசாசானவன் பெரிதளவு உங்களுக்கு காண்பித்து விடுகிறான். Yes, whenever you have a little worriness in your heart, devil makes use of it and makes you see it as very big. இன்றைக்கு எல்லா மனிதனுடைய உள்ளத்திலே அதிக அளவு கவலையை உண்டாக்குறது சாத்தானுடைய கிரியைகளாயிருக்கிறது. Today there are so many men and women, and Satan is very busy creating worries in their hearts, and today we see that. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். Jesus said, do not worry about tomorrow. He also says, do not worry about food and clothing. இன்றைக்கு உணவுக்காக கவலைப்படுகிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். Today we see numerous people, they are worrying for food. இந்த உலகத்தில் வசதியான வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்ற ஒரு கவலை எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. Today we see worries in men's heart, and they are worrying, oh, we are not able to live happy, we are not able to live rich. இப்படிப்பட்ட கவலைகளை சாத்தான் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நம்மை நிறுத்துகிறான். It is Satan, he brings people to these kinds of worries, and he separates God and man. உங்க கவலைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே மாயையானதாக இருக்கிறது. In the sight of the Lord, all your worries are vanities. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை இதுவரையும் எல்லா விதத்திலும் போஷித்து பாதுகாத்து கிருபை கொடுத்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். The truth is, the Lord is always with you. He cares for you. He has sustained you until this day, and He has not forsaken you. தேவன் செய்திருக்கிற மகத்துவமான இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க கூடாதபடி கவலையானது உங்கள் இருதயத்தை ஒடுக்குகிறது. But then the fact is that worries make you unaware of all of these God's blessings in your lives, and it makes you not think about God and His blessings. ஆண்டவராகிய இயேசு 40 நாள் உபவாசமா இருக்கும் பொழுது அவர் சாப்பாட்டுக்காக கவலைப்பட்டது போல போய் சாத்தான் இந்த கல்லுகளை அப்பங்களாகியபடி செய்யும், இதை புசியும் பசியா இருக்கிறீரே என்று சொல்லுகிறான். The Lord Jesus was in the wilderness. He was being tempted
For 40 days, as if he was worried about his food, the devil goes to him and tempts him, saying, make these stones bread and eat. இது சாத்தான் தேவனுக்கு காண்பிக்கிற ஒரு நல்ல வழியாக அல்ல, அவரை சந்தேகத்துக்குள்ளவும் கவலைக்குள்ளவும் ஆக்க நினைக்கிறான். It is not showing any good intentions from Satan. Rather, it is Satan's bad intentions. He is trying to create worriness in Jesus' heart, and he's trying to cause chaos. ஆனால் இயேசு அவனுடைய தந்திரங்களை அறிந்து அவனை கனிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். But then we see that Jesus knew his subtle thoughts, and then he rebukes him. இன்றைக்கு நீங்கள் சிறு சிறு கவலைக்கு இடம் கொடுத்தீர்களானால் சாத்தான் அதை ஒரு மலையாக உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். Even today, if you give place to little worries, Satan will make use of it and show you as great problems. நீங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says you should keep all your burdens on the Lord. நீங்கள் இந்த கவலைக்கு இடம் கொடுக்காமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The Lord expects of you that you must be sober, you must be vigilant, not giving any place to these worries. எந்த மனிதனாலே கவலைக்கு இடம் கொடுக்காமல் அந்த கவலையை ஜெயித்து வாழ முடியும் என்றால் விசுவாசிக்கிற ஒரு மனிதனால் மட்டுமே கவலையை ஜெயித்து வாழ முடியும். Who can do this? Who can keep himself safe and strong in faith, not giving any place to any worries? Only a man who is in faith, only a man who has faith on the Lord can do this. மனிதன் தேவையானதை மாத்திரமே தெரிந்து கொள்ளாததன் நிமித்தமே அவனுக்குள்ள அதிகமான கவலைகள் வருகிறது. Man enters into all kinds of worries because he fails to know things that he must know. எல்லாம் நிறைவா இருந்தாலும் எது இல்லையோ அதை குறித்து ஒரு கவலையை மனிதனுக்குள்ளே சாத்தான் கொண்டு வருகிறான். Sometimes we see that Satan brings worries into a man in such a way that there may be so many things, but man is not looking at them, but he is always thinking about something that he doesn't have. உங்களுக்குள்ள கவலை இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ள நிறைவா இருக்கிற ஒன்று மேல உங்க மனது உங்க சிந்தையானது போகாது. எது உங்களுக்கு இல்லையோ அதன் மேலே உங்க சிந்தை கடந்து போகும். When you have worries in your heart, there may be so many things in your house, but your mind will not go on them. But then you will be always thinking and worrying about something that is not there, something that you don't have. அதனால தான் இயேசு சொன்னார், மனுஷன் கவலைப்படுவதனாலே தன் சரீரத்தில் ஒரு மணம் அவனால் கூட்ட முடியுமா என்று சொன்னார். That is why Jesus said, what is the use of worrying? Can any man increase his hate by worrying about things of this world? ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ள கவலைக்கு இடம் கொடாதிருங்கள் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்தவர்கள், எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் கூடியவர்களாக இருக்கிறீர்கள். The Lord Jesus is teaching us, do not worry. Why? Because he wants us to be men of faith. He wants us to be warriors in our faith, and he wants us to be victorious in this world. லூக்கா 10:41 வசனத்திலே இயேசு ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரியை பார்த்து இப்படி சொல்லுகிறார். In Luke chapter 10 verse 41, the Lord Jesus is speaking to a family, and particularly a woman. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Jesus answered and said to her, Martha, Martha, you are worried and troubled about many things, but one thing is needed, and Mary has chosen that good plan which will not be taken away from her. இங்கே இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டுக்குள்ளே இயேசு அமர்ந்திருக்கிறார். Here we see two sisters, and Jesus is, in their house. இயேசு பேசின வார்த்தைகளுக்கு இந்த மரியாள் செவி கொடுத்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார்.
One of the two sisters, Mary, was sitting at Jesus' feet listening to all his words. ஆனால் மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதிலே வருத்தமடைந்து ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறார், நான் ஒன்றே இவ்வளவு வேலைகளை செய்கிறேனே, இதை குறித்து இவளிடத்தில் நீ சொல்லும் கவலை இல்லை என்று கேட்கிறார். But the other sister, Martha, was very busy in doing so many household things, and she was distracted with much serving. And she approaches Jesus and says, Lord, do you not care that my sister has left me to serve alone? Tell her to help me. மனிதன் வேலை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. It is a God's law that men and women must fulfill their duties. ஆனால் இங்கே பற்பல வேலை செய்வதில் ஏன் அவளுக்கு கவலை? But then why Martha was distracted with much serving? இன்றைக்கு வீடுகளிலே பார்க்கிறோம், அநேகருக்கு வேலை செய்வது கவலையாக இருக்கிறது. Today we see in so many houses there are people, they are distracted with much serving. சிலர் வேலைக்கு போவதற்கு சோம்பேறித்தனமாக இருந்து அதை குறித்த ஒரு கவலை. And there are also people with laziness and worries about going to job. வேதம் சொல்லுகிறது, வேலை செய்யாதவன் சாப்பிடாது இருக்க கடவான். The Bible says that it is a duty for every man to work, and they should not eat without working. ஆனால் இன்றைக்கு வேலை செய்கிற மனிதனாய் இருந்தாலும் வேலை செய்யாத மனிதனாய் இருந்தாலும் எல்லாருக்குள்ள கவலை வருகிறது. But then today we see all sorts of men and women, whether they are workers or non-workers, they are going through worries. ஆண்டவர் சொன்னதுபடி கவலைப்படாமல் வாழ வேண்டுமானால் தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். Yes, if you want to live without worrying, we should believe God's word. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டு நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிச்சயமாய் வாழ முடியாது. Today there may be people, they want to live happy, but they can do so only if they keep God's word. இங்கே மார்த்தாளிடத்தில் இயேசு சொல்லும்போது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Here Jesus speaking to Martha says, one thing is needed, and Mary has chosen that good plan which will not be taken away from her. இங்கே அப்படியானால் மார்த்தாள் வேலை செய்யும்போது கவலைப்பட்டு கலங்குகிறாள் என்றால் அப்போ மார்த்தாள் இயேசுவை விசுவாசிக்கவில்லையா? Because Martha was distracted with much serving, does it mean that she did not believe Jesus? மார்த்தாள் இயேசுவினுடைய வார்த்தைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாளோ? Is it that Martha is living out of God's word and God's will? இல்லை, இயேசுவின் மீது மார்த்தாளுக்கும் அன்பு உண்டு, விசுவாசம் உண்டு. No. The truth is that Martha also believed Jesus and she also loved Jesus. ஆனால் அவ பற்பல வேலை செய்வதிலே வருத்தம் அடைகிறாள். But then she was distracted with much serving. வேலை செய்ய வேண்டுவது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. Yes, it is God's commandment to work. ஆனால் அந்த கட்டளையான அந்த வசனத்தை அவள் அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இயேசு அங்கே காண்பிக்கிறார். But then Jesus shows that Martha failed to accept God's commandment in a way she should. மரியாள் இயேசுவின் பாதத்திலேயே அமர்ந்திருப்பதனாலே இயேசு மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறாரா? Does Jesus say that Mary has chosen a good plan just because she was sitting at his feet? மரியாள் வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவளாக அந்த இடத்துல காணப்படவில்லை. Yes, the truth is that Mary was not one withstanding Jesus' words. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதனால் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். But then Martha was different. She was distracted with much serving, and so she comes to Jesus and she complains, saying, Lord, do you not care that my sister has left me to serve alone? Tell her to help me. நீங்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டியது உங்களுடைய வேலையாக இருக்கிறது. அந்த வேலை செய்வதில் நீங்கள் கவலைப்படுகிறவர்களா இருந்தால்
தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறீர்கள். It is your duty to look after your house and you must fulfill all your duty. But then, if you act like Martha, you are actually withstanding God's word. இந்த கவலைகள் உங்களுடைய உள்ளத்தில் பெருகாதபடிக்கு தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை உங்க உள்ளத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். You must keep God's word in your heart so that the worries that you may be having in your hearts will not grow and be big. சாத்தான் உங்களுடைய தேவையை குறித்து ரொம்ப பரிதபிக்கிறது போல பேசுவான், சில எண்ணங்களை உண்டாக்கி தருவான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். Yes, the word says, be sober, be against the temptations of Satan. Be careful because he will act like he is very concerned about you and he will cause all kinds of worries in your heart so that you may go away from God. நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். Do not worry about tomorrow. இன்னும் ஒரு சில நாட்களிலே சில வியாதிகள் பூமியிலே வருகிறது என்று சொல்லும்போது அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். Maybe when you hear of people saying very short while new diseases are going to come upon us, do not worry. இந்த உலகத்தில் நம்ம மரிப்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். Do not worry about death in this world. Do not worry about it. நீங்கள் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். The Lord has kept a life of happiness for you. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You should believe the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். You should trust him and his words. இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் வரையிலும் ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். You should have a confidence having walking with the Lord. You will have faith. உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து உங்களை பராமரித்து இந்த பூமியிலே அவரால் வழிநடத்த முடியும். The Lord who created you will keep you, will nourish you, will feed you and he will protect you. விசுவாசிப்போமா? Shall we believe? ஜெபிப்போம். Let's pray. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, Our blessed Lord in heaven, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். we pray in the name of Jesus. கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. You said do not worry. இன்றைக்கு மனிதன் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுகிறான். Today we see men and women worrying for anything and everything. இல்லாதவைகளை குறித்து ஒரு கவலை மனிதனுக்குள்ளே வருகிறது. Yes, we see men and women having worries about things not having in their lives. எவ்வளவுதான் மனிதன் வைத்திருந்தாலும் வைத்திருக்கிறதை குறித்து சிந்திப்பதில்லை. Yes, men are not thinking about what they have, but then they are worrying about so many things. இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்று விசுவாசிக்க அவர்களுக்கு கிருபை தாரும். Yes, we pray that Lord give men and women faith so that they will have clear confidence in you that you will lead them and guide them until the end. ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற கவலை வெளியேறுவதாக இயேசுவின் We நாமத்தினாலே. pray in the name of the Jesus that every man and woman be delivered from all kinds of worries in their hearts. சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மலமாக்கி போடும் இயேசுவின் We நாமத்தினாலே. pray in the name of Jesus that all subtle things and ways of Satan be destroyed. உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that all be delivered by the blood of Jesus. எல்லா கவலைகளும் வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். We pray for all men and women being delivered of their worries in their hearts. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. We pray and inherit all victories in the name of our Lord Jesus. ஆமென். Amen.